என் பேர் அர்ஜுன். வீடு வந்து இங்கே மதுரை தான், ஓமச்சிகுளம். நான் இங்கே வந்து சத்திரப்பட்டிக்கு அடுத்த ஸ்டாப்பில் நத்தம் ரோடு அழகர் கோயில் விளக்கு ஸ்டாப் பேர். அந்த இடத்துல வந்து கூஸ் அண்ட் பாஸ்ன்ற பேரில் ஒரு பேர்ட்ஸ் பார்க் ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து பெட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு ஒர்க்கு பண்ண முடியாத சூழ்நிலை. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். இண்டிவிஜுவலாக தெரியணும்னு ஆசை. ஸோ இனோவேட்டிவாக ஏதோ பண்ணணும். ப்ளஸ் இப்போ இருக்க பசங்களும் வந்துட்டு இந்த ஆடு மாடு கோழிலாம் சும்மா டிவியில் ஃபோனில் பார்க்குறதோட சரி, லைவாக அதை என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு மெயின் கான்செப்டாக வச்சு பெட்டிங் ஷோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பண்ணது. என்னால் சின்ன அளவில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் அதை எனக்கு கொடுக்குற சப்போர்ட் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்கிட்ட ஒரு 7 ஸ்பீசிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். பேசிக் லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், காக்டெயில்ஸு, இது ஸ்மால் கனூஸ் ஃபேமிலியில் எல்லா கலர்ஸும் வச்சுருக்கேன். ப்ளஸ் பிக் கனூஸில் வந்துட்டு ஜாண்டே கனூர், சன் கனூர் வச்சுருக்கேன், மெக்கா வச்சுருக்கேன். இது தவிர்த்து ராடன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கோம், எலி வகை, வெளிநாட்டு எலி வகைகள். அப்புறம் பாம்பு ஒன்று வச்சுருக்கேன், பால் பைத்தான் ஒரு வெரைட்டி பாம்பு, சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்பீசிஸ். அது போக வந்து வெளிநாட்டு கோழி வகைகள் அந்த மாதிரி வச்சுருக்கோம். அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குட்டை ரக ஆடு, மாடு, குதிரை அதெல்லாம் வச்சுருக்கோம். பெரிய குதிரையும் ரைடிங்காக வச்சுருக்கோம். இது போக குட்டி பசங்களுக்கு, பெரிய ஆளுகளுக்கெல்லாம் விளாட்றதுக்காக ஆக்டிவிட்டிஸ் ஏரியா கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ மதுரையில் வர என்டர்டைன்மெண்ட் பிளேஸில் இதை எப்படி மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம்? எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இங்கே இந்த மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அவங்களுக்கு. பேர்ட்ஸ்லாம் மேலே வந்து உட்கார்றதை எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விருப்பப்பட்டு வராங்க. படிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ டக்குனு வந்தாலும் அது அடாப்ட் பண்ணிட்டீங்களா வீட்டில்? இல்லை, வீட்டில் இனிஷியலாக பெரிய சப்போர்ட் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட சொந்த உழைப்புன்னு சொல்லலாம். மாரல் சப்போர்ட் இருந்தது, பெரிய அளவில் சப்போர்ட் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வர ஆரம்பிச்சது, வெளியே தெரிய ஆரம்பிச்சு ஆளுங்க வந்து கொஞ்சம் பார்க்குறப்போ சரி ஓகே, அவங்களும் இது நல்லா எல்லாரும் அவங்களோட ஃபீட்பேக் வந்து எங்கள்கிட்ட சொல்லும் போது நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், இது புது இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸ்னேக்லாம் வச்சுருக்கீங்க, அது குழந்தைங்களாம் வந்து கூப்பிட்றாங்க. ஆமாம், அது ஒன்றும் பயம் இல்லை. அது நான் வெனமஸ் ஸ்னேக் தான். இது விஷம் கிடையாது. அதுக்கு நம்ம குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு 7-8 months ஆச்சு. இப்போ வரைக்கும் அது மாதிரி எந்த இதுவும் நடந்தது கிடையாது, நடக்கவும் நடக்காது. அப்படியே நடந்தாலும் ஒன்றும் பயம் கிடையாது. அது நான் வெனமஸ் ஸ்னேக் தான், கடிக்காது, கடித்தாலும் விஷம் இருக்காது. எல்லாமே அனுமதி வாங்கி தான்? ஆமாம், எல்லாமே எங்கள்கிட்ட ப்ராப்பராக லைசன்ஸோடு தான் வச்சுருக்கேன். எதுவுமே இல்லீகல் கிடையாது. இது எல்லாமே கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான், அனுமதிக்கப்பட்டது தான். எல்லாத்துக்குமே நம்ம ரெகுலராக இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து, அவங்களுக்கும் தெரியும். அவங்கள்ட்டையும் நான் ப்ராப்பராக எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கேன். லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து எல்லாத்துக்குமே நான் ப்ராப்பராக வச்சுருக்கனால எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் எந்த மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கீங்க? கொஞ்சம் இங்கே வந்தாங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 1/2 day ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அதுவும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த ரெயின் டான்ஸு, அப்புறம் இந்த விஆர் கேம்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு பிளான் பண்ணி. இப்போ இருக்க பசங்க எல்லாருமே வந்துட்டு ஃபோன்லேயே தான் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடுறாங்க. எங்களுக்கு இங்கே வந்தவங்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அந்த பசங்களை வந்துட்டு ஃபோனில் அடிக்ட் ஆகி ஆட்டிசம் அஃபெக்ட் ஆகுது அவங்களுக்கு. அந்த மாதிரி பசங்களுக்குலாம் டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க, அவுட்டோருக்கு கூப்பிட்டு போய் மற்ற அனிமல்ஸ், பேர்ட்ஸு, அவங்க மற்ற ஆளுகளை பார்க்குறதுக்கு அதுக்கெலாம் இருந்தால் அவங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஃபோனில் கொடுத்து அதை பார்க்குறதுக்கு இங்கே வந்து லைவாக பார்த்தா நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் விரும்பி இங்கே நிறையா பேர் வராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸுமே வந்துட்டு இந்த ஃபோனில் இதெல்லாம் காட்டுறத விட லைவாக காட்டுங்க. இந்த மாதிரி இடம் ஒன்று இருக்குன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணிக்கிறலாம். அது வந்து என்னோட வேண்டுகோளாக நான் வச்சுருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.